அனைவருக்கும் வணக்கம். தமிழில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடன்படு மெய் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். உடன்படு மெய் எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வும் ஈயும். ஃபஸ்ட்டு உடன்படு மெய் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு எழுத்துக்கள் சேரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இருந்துச்சுன்னா தான் அது சேர்ந்து நமக்கு ஒரு உயிர்மெய் எழுத்தாக பிறக்கும். நிலைமொழியிலையும் உயிரெழுத்து இருந்து வருமொழியிலையும் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அது ரெண்டும் சேராது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் சேரும். ப்ளஸ்ஸும் சேர்ந்துச்சுன்னா எப்படி சேராது இல்லையா? அந்த மாதிரி தான் உயிரெழுத்தும் இருந்துச்சுன்னா அது சேர்ந்து புணராது தமிழை பொறுத்த மட்டும். அப்போது இந்த பக்கமும் உயிரெழுத்து இருந்து இந்த பக்கமும் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அங்கே புணர்ச்சி நடக்காது. ஸோ அந்த புணர்ச்சியை நடத்துறதுக்காக இந்த உடன்படு மெய்யில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த எழுத்தை சேர்த்து கொடுக்கும். அதனால தான் இதுக்கு பேர் உடன்படு மெய், உடம்படுத்தக்கூடிய மெய். அதனால தான் உடன்படு மெய். உடன்படு மெய் எவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இவ்வு ஈ, இந்த ரெண்டு மட்டும்தான் உடன்படு மெய். இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். கோவில் அப்படின்னு இருக்கு. கோவிலை பிரித்து எழுதணும்னா கோ கூட்டல் இல். இப்போ இந்த கோவை நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஓ. இதில் ஓங்கிறது என்ன எழுத்து? உயிரெழுத்து. சரியா? இது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து. ஸோ நிலைமொழியினுடைய இறுதி உயிரெழுத்து தான். வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்து தான். ஈங்கிறதும் உயிரெழுத்து, ஓங்கிறதும் உயிரெழுத்து தான். ஸோ உயிரெழுத்தும் சேருமான்னு கேட்டால் கிடையாது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்து மட்டும்தான் சேரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இதை சரி பண்ணுறதுக்காக இந்த உடன்படு மெய்யில் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல வரும். அப்போது இவ்வு. அப்போ கோ கூட்டல் இவ்வு கூட்டல் இல் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. ஸோ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து கோ இவ்வு கூட்டல் இ வி, கோவில் அப்படிங்கிற எழுத்து நமக்கு கிடைக்கிது. அப்போது ஏன் உடன்படு மெய் வருது அப்படின்னா உயிரெழுத்தும் வந்துச்சுன்னா சேராது. அந்த மாதிரி இடங்களில் உடன்படு மெய் வந்துச்சுன்னா நமக்கு அந்த எழுத்து சேர்ந்து சரியான வார்த்தை கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. மணி கூட்டல் ஓசை அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து இது இவ்வுங்கிற உடன்படு மெய் வச்சு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். இப்போ ஈ வச்சு இந்த எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், மணி கூட்டல் ஓசை. மணி இதை எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஈ. நீயை பிரித்தோன்னா இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். இந்த இறுதி எழுத்து என்னவா இருக்குது? உயிரெழுத்தாக இருக்குது. நிலைமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்குது? ஓங்கிறதும் உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்து சேருமா? சேராது. ஸோ இந்த இடத்துல இதை உடன்படுத்துறதுக்காக ஈங்கிற எழுத்து வருது. ஸோ அதை எப்படி எழுதுவோம்? மணி கூட்டல் ஈ கூட்டல் ஓசை. இப்போது இங்கே மெய்யெழுத்து இருக்குது, இங்கே உயிரெழுத்து இருக்குது. ஸோ இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து நமக்கு ஈ கூட்டல் ஓ, யோ அப்படின்ற வார்த்தை கிடைக்கும். ஸோ நமக்கு விடை என்ன கிடைக்கும்? மணி யோசை. இதுக்கு பேர் தான் உடன்படு மெய். அப்போது உயிரெழுத்தும் சேராத இடங்களில் உடன்படு மெய் வந்து நமக்கு அந்த எழுத்துக்களை சேர்த்து வார்த்தை கிடைக்கும். இதைத்தான் உடன்படு மெய்ன்னு தமிழில் சொல்லுவாங்க. நன்றி.